ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு நம்மளே அனலைஸ் பண்ணி அதை டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம ஒன்லி செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் வச்சு மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். அதாவது அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கையும் செல்லர்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க, அதாவது செல் அடித்து வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரேட்டுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு லாஸ் வரும், அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் இன்னும் மேலே போகும். அதாவது செல் அடித்தவங்க பை பண்ணால் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகும் இல்லையா? அப்போது அந்த டைமில் தான் பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த இடத்த தான் நம்ம வந்து பிரேக் ஈவன் லெவல்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, லாஸ் வரக்கூடிய செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், அந்த இடத்த தான் நம்ம வீடியோ கோர்ஸில் அதை எப்படி எடுக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21,977 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போதுமே ஓப்பன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மினிமம் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு தான் என்ட்ரி எடுப்போம். அந்த 15 நிமிஷம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செட்டில் ஆகும். எந்த ட்ரெண்டு மேலே போதா, கீழே போதா, இல்லை ரேஞ்ச் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகும். அது ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, 15 நிமிஷத்தில் ஏன் நம்ம இன்னும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பொசிஷன்ஸ்லாம் நிறைய கட் ஆகும், புது பொசிஷன்ஸ்லாம் உள்ளே வரும். அப்போ மார்க்கெட் ரொம்ப வால்ட்டலாக இருக்கும். அப்போது கரெக்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் மினிமம் தேவைப்படும். அதுக்கு தான் இதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஒரு 15 நிமிஷம் விஷயம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோவுலேயே வருது மார்க்கெட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ளே வர்றதும், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வர்றதும், அதாவது லோவை உடைக்க விரும்பலை அப்படின்னா, லோ கிட்ட இருக்குது ஆனால் லோவை உடைக்கலை, லோக்குள்ளே வருதுன்னா அப்போ அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? இதை மெயினாக புரிஞ்சிக்கணும். இதுக்கு தான் அந்த 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறது. மார்க்கெட் எல்லாமே ட்ரெண்ட் செட்டில் ஆகிறதுக்கும், மார்க்கெட் வந்து ஐ கிட்டே இருக்கா, லோ கிட்டே இருக்கா, என்ன லோவை உடைக்க விரும்புகிறானா, ஐயை உடைக்க விரும்புகிறானா, இப்போ இவன் லோவை உடைப்பானா உடைக்க மாட்டானா, இவன் ப்ரீமியத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இவன் லோவை உடைக்கலைன்னா இங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லோவை உடைக்க மாட்டான், மேலே தான் போவான் அப்படின்றது தான் லாஜிக். ஓகேங்களா? ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் பற்றி 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னா 21,980. ஓகேங்களா? அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21,950 எடுக்கலாம், 21,900 எடுக்கலாம். அதாவது கீழே இருக்கிற 21,950, 21,900 கால் எல்லாமே இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 22,000 அப்படின்ற புட் ஆப்ஷன், 22,050 புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ். ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை மெயினாக. அப்போ பாசிட்டிவ் மார்க்கெட்னால கண்டிப்பாக நம்ம காலை தான் சூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 21,900 அப்படின்ற காலை தான் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேங்களா? இவனை தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக 15 நிமிஷத்தில் இவன் சேம் மார்க்கெட் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் தான் இவனும் இருந்தான். இவன் பாருங்கள், இவன் லோ உடைக்கலனால இவன் 95 இவனோட லோ 100 ரவுண்டாக வச்சிங்க. அப்போ இவன் 22,000 போயிடுவான் அப்படின்றது காலையில் 5-10 நிமிஷத்துலேயே தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இவன் லோ உடைக்கலனாலே ஆப்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம். இப்போ ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இவன் 15 நிமிஷத்தில் இவன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, மெயின் இம்பார்ட்டண்ட் அட்வான்ஸ் லெவலை 15 நிமிஷத்தில் உடச்சிட்டான் இவன். ஓகேங்களா?
ஓகே, உடச்சி இவன் எங்கே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கிறான். அதாவது 107ன்றது அட்வான்ஸில் இவன் 135 இங்கே நிற்கிறான். ஆனால் இவனை இங்கே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா 107ன்றது 110ன்னா கூட 25 பாயிண்ட் தள்ளி போய் இவன் க்ளோஸ் வைக்கிறான். ஓகேங்களா, இங்கே தான் க்ளோஸ் வைக்கிறான். அப்போது இங்கே எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்போவுமே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே 15 பாயிண்ட்டு. 107ன்றது நீங்கள் 110 எடுத்தால் கூட 95 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதாவது அந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் இங்கே எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இல்லை அது கிட்ட வந்தபோது கூட எடுக்கலாம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் எடுக்கிறது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் புல் பேக்கில் தான் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆச்சு. இந்த இடத்துல தான் என்ட்ரி நம்மளுக்கு வந்தது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட கரெக்டாக 115 தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 115 இல்லை 120 தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 107 அட்வான்ஸ் லெவல் தாண்டிட்டான். ஓகேங்களா, அப்போது கண்டிப்பாக வந்து அவன் மேலே தான் போகிறான். ஓகேங்களா, இன்னொன்று பிஇபியும் தாண்டிட்டான் இவன். ஓகேங்களா, பிஇபிக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே இப்போ மார்க்கெட் எப்படி பாசிட்டிவோ அதே சேம் சீனாரியில் இவன் இருக்கான்னும் போது நம்ம இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், இல்லை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கான், எஸ்டர்டே லெவலுக்கு கீழே இருக்கான்னா தான் நம்ம போயிட்டு புட்டை போய் செக் பண்ணணுமே. மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து இவன் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா தான் புட்டை போய் செக் பண்ணணும். மார்க்கெட்டும் பாசிட்டிவ் இவனும் பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இவனை தான் பார்க்கணும். அவனை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கும்போது இவனோட ஆப்பனண்ட் இவன் மேலே போக விடாமல் தடுக்கிறவன் 22,000 புட்டு. அவன் வந்து வீக்காக இருக்கிறான்னு பார்க்கணும். வீக் மீன்ஸ் அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அட்வான்ஸ் லோ கீழே இருக்கிறான்னு பார்த்தா அவன் கண்டிப்பாக அப்படி தான் இருந்தான். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்படி தான் இருந்தான். அப்போ அவன் வீக்காக இருக்கிறான் அப்படின்னா இவன் மேலே உடச்சானா அவன் கீழே உடச்சி புல் பேக் வந்திருப்பான். அப்போது அவன் போய் புல் பேக் வரும்போது இவனை நம்ம இந்த புல் பேக்கில் எடுக்கணும். ஓகேங்களா, இது ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். அதையும் 22,000ன்ற புட்டு 22,000ன்ற புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவன் பாருங்கள், இவனோட அட்வான்ஸ் லெவலில் உடைக்கிறான். இவனோட அட்வான்ஸ் லெவலில் இங்கே உடைக்கிறான் 9.50. ஓகேங்களா, அப்போ திருப்பியும் புல் பேக் எங்கே வரான்? 10.15 வரான். அப்போது இந்த இடத்துல இவன் புல் பேக் வரும்போது கண்டிப்பாக நம்ம இவனை எடுக்கலாம். அதாவது இவனோட ஆப்பனண்ட்டை நம்ம எடுக்கலாம். அதாவது 21,950 இருந்தாலும் சரி, இல்லை 21,900 இருந்தாலும் சரி, நம்ம இவனை எடுக்கலாம். ஏன்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே வச்சு புல் பேக் வரும்போது இவனை எடுக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக அது மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. 9.50க்கு இவன் தெளிவாக இவனும் புல் பேக்கில் இருக்கான். ஆனால் இவன் லெவலில் வந்து மீட் ஆகலை. ஆனால் இவனுக்கு பதில் இவன் ஆப்பனண்ட் வந்து லெவலில் மீட் ஆகிடான். யாருன்னா ஒருத்தர் கரெக்டாக புல் பேக்கில் நிற்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, அது 2 பேரும் சில டைமில் சேமாக நிற்பானுங்க. சில டைமில் ஒருத்தன் நிற்பான், அவன் போய் முட்டும் போது இவன் மேலே போயிடுவான். ஓகேங்களா, சேமாக 2 டைம் இருக்கான். ஏன்னா இது ப்ரீமியம், கரையிற ப்ரீமியம்ன்றதுனால 2 பேரும் எப்போதுமே சில டைமில் தான் ஒரே டைமில் புல் பேக். இவன் மேலே உடச்சி புல் பேக் கரெக்டாக வருவான், அவன் கீழே உடச்சி புல் பேக் கரெக்டாக வருவான். அந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ட்ரி எடுக்க. இந்த மாதிரி சில டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மேலே உடச்சி இவன் புல் பேக்கை வந்து இல்லை உட்காரதுக்குள்ளே இவன் ஆப்பனண்ட் வந்து உட்காந்துருவான். ஓகேங்களா, அப்போ அவன் உட்காந்தாலும் இவனை அந்த இடத்துல எடுக்கலாம். ஓகேவா, இதை கவனத்தில் வச்சுங்க. இதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே எடுத்தோன்னா நம்மளுக்கு 15 பாயிண்ட் டார்கெட்டு, அடுத்த 15 பாயிண்ட் டார்கெட். இவன் 165 வரைக்கும் போயிட்டான். நீங்கள் 110 எடுத்தால் கூட 50 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா, ஆனால் இவனை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் புல் பேக்கில் வந்து போகிற ஸ்கிரிப்டை கண்டிப்பாக நம்ம, ஏன்னா இவன் லோ உடைக்கல. மெயின் விஷயம் லோலேருந்து ஐக்கு தான் போக பார்ப்பான். அதேமாதிரி ஐயில் எடுத்தால் லோக்கு தான் வர பார்ப்பான். அப்போது இவனை ஹோல்டு பண்ணணும்னு நினச்சா ஆல்ரெடி பிரேக் அவுட்டு புல் பேக்கு போயினுக்குது. இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட்னு மட்டும் பார்த்துங்க. ஒரு நேத்தம் அப்படி தான் 200 பாயிண்ட் கொடுத்தான் செல்லிங்க்கு. பையிங்கும் அதே மூமெண்ட்டு தான். ஓகேங்களா, 100லேருந்து 325 வரைக்கும் போயிருக்கும். ஓகேங்களா, இது ஒரு சிம்பிளான என்ட்ரி தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோக்குள்ளேயே வருது. அதேமாதிரி எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐக்குள்ளேயே வருது, கீழே இறங்கிச்சு. இது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோக்குள்ளே வந்து பை ஆகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது எடுத்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம்ன்றதுனால மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பெரி.
இதில் எவ்வளோ 0 to ஹீரோ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் 22,100 கால்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல 0 to ஹீரோவாக இருந்தது. ஆக்சுவலாக இதை காலையிலே எடுத்துகிட்டு யாருனா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக 22,100 அப்படின்ற கால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ₹20 இருந்தது ஆக்சுவலாக புல் பேக்கில். ஓகேங்களா, ₹20 இருந்து ₹130 வரைக்கும் பாருங்கள், 100 பாயிண்ட். அதாவது ₹1000 தான் ரிஸ்க்கே உங்களுக்கு. இதுதான் 0 to ஹீரோ. இந்த மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும். ₹10, ₹20, ₹5 இந்த மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும். ₹50, ₹100 இருக்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 0 to ஹீரோ எடுக்கவே கூடாது. ஓகேங்களா, விட்டுடணும் அதை. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் கரெக்டான செட்டப்பில் இருக்குது. ஓப்பனிங்லேயே அது கிடைக்குதுன்னா இன்னும் சூப்பர். ஓகேங்களா, ஓகே பாருங்கள், ரெண்டாவது கூட எத்தனை மணிக்கு 2:45 மணிக்கு வந்துட்டு போகிறான் பாருங்கள். அதே இடத்துல அதே இடத்துல வந்து ₹23 ₹50 டபுள் அப்படியே. ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிள் என்ட்ரி கிடச்சா எடுக்கணும். ஏன்னா ஒரு ரிஸ்க்கே இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இது கீழே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரலாம். ₹20 எடுத்திங்கன்னா ₹10 தான் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கணும், பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல செட்டப்பில் இருக்கிறத மட்டும் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நேற்று நடந்த மூமெண்ட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருந்தது. ரேஞ்சு ஆக்கிட்டு வாங்கலாம் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. ஆனால் சூப்பராகவே மூமெண்ட்டு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இவன் எஸ்டர்டே லோவை தக்க வச்சதுனால மூமெண்ட் நல்லா இருந்தது. ஓகேங்களா, நடுவில் ஓப்பன் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ரேஞ்ச் ஆகிட்டு இருப்பானுங்க. ஆனால் சூப்பராகவே மூவ் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எப்போவுமே ஒரு ½ ஹவரில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 1 ஹவர் சொதப்பிட்டு தான் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நடந்தது. ஆனால் நல்ல மூவ்மெண்ட் தான் இது. ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு மூவ்மெண்ட்டு தான். ஓகேங்களா, சூப்பரான ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், நம்ம டெய்லி சொல்கிற விஷயந்தான். ஓகேங்களா, மார்க்கெட் பாசிட்டிவ் யார் எடுப்பீங்க? இந்த மணி கால் ஆப்ஷன் யார்? 21,900 950 கரெக்டாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி ஓப்பனுக்கு மேலே இருக்கானா? கண்டிப்பாக இருக்கிறான். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகேங்களா, 107ன்றது அட்வான்ஸ் லெவல், 105ன்றது இவன் ஓப்பன் ப்ரைஸு. ஓகேங்களா, இன்னொன்று இவன் பிஇபிக்கு மேலேயும் பிஇபியில் வச்சு எடுக்கிறவங்களும் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பிஇபியில் வந்து தான் திரும்பிச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக பிஇபியில் வந்து தான் திரும்பிச்சு. 88ன்றது பிஇபி லெவல், 88லேருந்து தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஓகேங்களா, அப்போ பிஇபியை வச்சு எடுக்கிறவங்க கண்டிப்பாக பிஇபியை வச்சு தாண்டும் போது லோக்குள்ளே வரும்போது பிஇபியை ஸ்டாப் லாஸை வச்சு கூட எடுத்துக்கலாம். அதாவது அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க. ஓகேங்களா, அதுலேயும் நேற்றும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்து இன்றைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துது. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன ரிஸ்க்கு பெரிய ப்ராஃபிட் இந்த மாதிரி செட்டப்பில் வந்தால் அதை மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு விட்டுகிட்டே இருக்கலாம். மற்றபடி என்ட்ரி கிடைக்கலையா, சைலண்ட்டாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் போதும். அப்போ தான் நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்மளுக்கு மெயின் நம்ம பணம் லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ₹10 லாஸ் ஆகலாம், அதுக்குன்னு ₹50 ₹100 டெய்லி லாஸ் ஆகக்கூடாது. ₹10ன்றது 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரே ட்ரேட்லேயே நம்ம 100 பாயிண்ட் பிடிச்சிட முடியும் இந்த மாதிரி செட்டப்லலாம். அதனால் நம்ம மினிமம் எவ்வளோ கம்மி ரிஸ்க் எடுத்து பண்ணுறோமோ நல்லது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஏறப்போகுது. அதனால் இன்னும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க சேனலில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கோர்ஸ் வாங்கிடுங்க. உங்களுக்கு இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.